இட்லி ஒரு மிகச்சிறந்த உணவு. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை காலை உணவுகளையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ல ஜெனீவால. டாக்டர் சொல்கிற மாதிரி நார்மல் இட்லியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பச்சைப்பயிர் கலந்து இட்லி பண்ணலாம். 1 டம்ளர் பச்சைப்பயிர், 1 டம்ளர் இட்லி அரிசி, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் தனித்தனியாக ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கப்புறம் சூடாகிடக்கூடாது. அதுக்காக இப்போ உளுந்து பச்சைப்பயிரையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அவல் அரிசி சேர்த்து நல்லா கொஞ்சம் ரவை பதம் இல்லாமல் குறகுறப்பும் இல்லாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா உப்பி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மாவு அப்படியே எடுத்து ஊற்றும் போது ஐஸ்கிரீம் மாதிரி வந்து விழணும். இதான் கரெக்டான பதம். தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வேக வைங்க. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். பச்சைப்பயிர் வந்து வேக வச்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி தோசையாக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கோங்க.